சின்ன வயசுல இருந்து கோமணம் கோமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலம் எங்களுது. அந்த கோமணம் தான் கட்டுவார். அதே கட்டிக்கிட்டா இதை மட்டும் தான் இப்படி மறைச்சிக்கிறது. இந்த காட்டில் இருக்கிற புறாவெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஏதோ ஒன்று பண்ண முடியுமா அப்படின்றது அவருக்கு ஒரு அறிவியாக உருவாயிருச்சு. அவருக்காக உருவாயிருக்கலாம் மட்டும்னா அப்படின்னு. எவ்வளோ மருந்து கட்டினா என்ன பண்ணுங்க, இதே அதிகமாக மருந்து கட்டினா நெஞ்சை உதைக்கும். இது கட்டான மருந்து கட்டினா நம்ம நெஞ்சுக்கு அதுக்கு கட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மேகம், அதுக்கு தகுந்த குறியில் சாயணும். அது அப்படித்தான் நான் இதை கட்டி நான் இந்த காட்டில் வாழி செஞ்சுருக்கிறோம். இதுதான் என் வாழ்க்கை. இதெல்லாம் மகனே எனக்கு சரியா பாக்கி என்கிட்ட கொடு. இதுக்கு மேலே நீ மலை ஏற வேண்டாம். நான் ஏறி பார்க்குறேன், நான் ஏறி அதை செஞ்சு. ஆமாம்னா சரி, இவனை வைக்கக்கூடாது நம்ம நாட்டில். இதெல்லாம் இந்த நம்ம ஆளுங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க, அடிக்கிறோம், மிளகாய் தங்க வைக்கிறோம். இத்தனை பேர் இதுங்கெல்லாம் விருப்பங்கிட்டு யாரும் பற்றியும் கொடுத்தவங்க கிடையாது, யாரும் கிடையாது. ஏதோ பௌத்து பொழப்புக்கு மூங்களுக்கு அதுக்கு இதுக்கு தப்பைக்கு போகிறவங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்க கொண்டு போய் கராத்த கோப்பல் வண்டியில் வச்சு கண்ணி சேர்த்தவங்க அத்தனை பேரும் மூங்கி தப்பைக்கு போகிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க. இவங்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனு வேறு சாப்பாட்டு கொடுத்தான், பத்தியத்துக்கு கொடுத்தான் அப்படின்னு. அப்போல்லாம் எங்களுக்கு இப்போ ஒரு 17 வயசு, சிறு வயசு. எங்களுக்கு ஒரு 17 வயசு. நாங்கள் எதாவது ஆடுக்கிட்டு பேசிட்டு பார்ப்பவங்க பிடிக்குவங்க, அங்கே தான் இருப்போங்க. இவங்க கத்திரிப்பட்டி, நாயம்பாடி, தண்டா இந்த பக்கம் இப்படி கத்திரிப்பட்டியில் ஆடு மேய்க்குவோங்க, கத்திரிமலை ஆலங்காட்டில். அப்போ நாங்கள் சந்திக்குவோங்க. சந்திச்சாலாம் அவங்ககிட்ட நாங்கள் போய் கலக்காதெல்லாம் இருக்க முடியாது. கலக்கவங்க சாப்பிடுவோங்க. ஆயிரக்கணக்கான ஃபோன் பண்ணாலும் சாப்பாடு ஆகிட்டே இருக்கும், சாப்பிட்டுவோங்க. நாங்கள் கலக்காதெல்லாம் சொல்ல முடியாது, நாங்கள் போகலாம் சொல்ல முடியாது. அன்றைக்கி சூழ்நிலைக்கு இவங்க அடிக்கிற நாங்கள் பார்க்கலாம் தான் சொல்லணும். அன்றைக்கி சூழ்நிலைக்கு நாங்கள் சொல்லித்தான் ஆகணும். யாருமே எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டவங்க நிறையா இது. பொது மனுஷர் கூட ஆசைப்பட்டாங்க. ஏன்னு கேட்டால் 100கணக்கான பேர் சும்மா அந்த இதில் இந்த கண்ணாடி அடிக்கும் போது நம்ம ஆளுங்க இறங்கிக்கிட்டோம் அப்படின்றது. கழுத்தில் நம்ம ஆளுங்க தானே அனுப்புவாங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க பயந்துக்கிட்டு யாரும் போகலை. நின்னதில் ஃபஸ்ட்டு வண்டி நின்னதுக்கு பின்னாடி அந்த 4 வண்டி நின்று போச்சு. ஃபஸ்ட்டு வண்டி நின்னது ஒரே டேங்கு மலத்தை ஏறி நின்னது. அந்தாட்டு குழியில் 4 டேங்கில் எல்லா வண்டியும் வச்சுருந்ததுன்னா எல்லாமே மேலே போய் மத்தி மரத்தில் தான் மாட்டியிருக்கோம். அப்போ அந்த வெடிக்கும்போது நாங்கள் வண்டிக்கு லோட் போட்டுட்டு இருக்கிறோங்க எருவுக்கு. இங்கே பட்டியில் இந்த பட்டியில் கொஞ்சம் சொல்லி அவத்துலேயும் மேலே கட்டை அடிக்கிறாங்களே அதுலேயும் கொஞ்சம் மேலே கல்யாணம் பாடிட்டு நாங்கள் கீழே ஒரு பட்டியில் 710 பட்டியில் நாங்கள் லோடு எருவு போட்டுட்டு இருக்கிறோங்க. பயங்கரமான சவுண்டு. இன்றைக்கி எங்கேயோ வெடி வச்சு தூக்கிட்டாங்க இதையே அப்படிங்கிறது எங்களுக்கு காதுக்கு வந்துடுச்சு. அங்கேருந்து வந்து பார்த்தா மத்தி மரத்தில் அங்கே காலு கை அங்கங்கே மாட்டிட்டு கிடக்குது. மத்தி மரத்தில் அங்கங்கே கேட்கலாம் அங்கே கிடக்குது. சரி இது இந்த நம்மளுக்கு இடைஞ்சல, இனிமேல் நம்ம உயிர் வீட்டை போய் பார்க்குறோம் அப்படின்னு விட்டு நாங்கள்லாம் அந்த வேலையை இந்த எரு வேண்டாம் ஒன்று வண்டி எடுத்து கிளம்புனாங்க. நான் வந்துக்கிட்டுங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க போய் பார்த்தா மூட்டையை கொண்டாந்து அழகாசி காடு மஞ்சள் வண்டி அவருக்கு அழகாசி காடுன்னு சொல்லி அவர் வண்டியில் தான் கொண்டாந்து வீட்டுக்கு மூட்டையாக இருக்கனாங்க. 2 நாள் கழித்து மூட்டை சபம் பாடியை ஏன் பாடி இவருக்கு எடுத்து போகிறது, இவர் பாடி அவருக்கு எடுக்கிறது, அவர் பாடி நெட்டில் எல்லாம் சில்ல பிள்ளையே போயிடுச்சு. காலம் தோக்குனா வெறும் குழல் தங்கம் எல்லாம் தொங்கிட்டு கிடக்கும். ஆனால் வெடிச்சது விடுப்பில் வச்சுருந்த குண்டு கருண்டு குண்டே வெடிச்சது. இது வச்சுட்டு நான் கேட்கும்போது கொடுத்தணும் எல்லாம் கடிச்சு போடுற குண்டுன்னு சொல்லி கொடுத்தாங்களே எல்லாம் கொடுத்தாங்க. அதுலேருந்து வெடித்து குண்டு அது அத்தனை இவங்க வச்சது பேரில் வெடிச்சது இவங்களுக்கு மிச்சமாக வெடிச்சு போச்சு. அவங்ககிட்ட அந்த பொருள் அதிகமாக வெடிச்சு போச்சு ஓவரான இது. அதிலேருந்து பெறாத கோப்பில் இருக்கவே சரி என்னால் தானே பாதிப்போடுச்சு. ஒரு குடும்பத்துக்கு தலைக்கே இவ்வளோ செத்தவங்களுக்குன்னு 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு அப்போதைக்கு அங்கங்கே ஏதாவது பிக்சட் பண்ணி 15 கொடுத்து இப்போ செத்தவங்க அவங்க என்ன வாழ்க்கை செய்வாங்கன்னு அதை கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணணும். அவன் அதுக்கப்புறம் கெருண்டு பார்த்து கொடுத்து சரி பண்ணது. இந்த ஆளுக்கு தாழ்வாய் அடி இந்த அடி அப்பயுமே ஒடியாந்து அந்த இடத்துல இப்போ இது பார்த்துட்டு வந்தாங்களே வண்டி நிறுத்துங்களே அப்படி வண்டியை குறுக்கட்டினாங்க. குறுக்கட்டு வச்சு முதல்ல நாங்கள் அதில் வந்துட்டு எரு ஓட்டிட்டு வந்துட்டுங்க. குறுக்கட்டை வேண்டா விட்றான் போய் எங்கே நான் பொழைக்கிட்டு விட்றா வீடு வாங்கினேன்னா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு போட்டு விடு, அங்கே ஓடாதீங்க இனிமேலாம் முடியல. இங்கேயே முடியலன்னா அவன் தப்பிச்சுட்டான் போட்டு விடு, அவன் வீட்டுத்தல்ல போட்டு இதுமாதிரி ஆடு தேடி போய் நம்ம எல்லைக்கே திரும்பி பார்க்க மாட்டான். ஆடு தேடி நீ கொடுத்துக்கிட்டு சாப்பாடு உனக்கு போவாங்க வாட மேடிக்க போய் அவன் எங்கே பிழைக்கிறாட பழகிட்டு விடு. இவன் நான் பண்ணுவேன். அதுலேருந்து ரொம்ப ஓவர் ஸ்டார்ட்டு ஆரம்பம். கட்டமாடு கல்யாணம் போகிறேன் அந்த கட்டையை வச்சுது நல்லா லோடு அந்த வச்சுது. அதெல்லாம் பயங்கரமான. அதுக்கு மேலாம் ஒவ்வொரு அங்கங்கே பார்த்து தவளை சுடுறதுங்கிறது, நல்லூர் போய் வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது, அங்கே இருக்கிறவங்களுக்கு பொம்பளைங்களை இழுக்கிறது, கை பிடிச்சிருக்கிறது. 2 பார்ட்டி ஒன்றா கலந்துக்கிச்சு. கர்நாடகா போலீஸ் ஓவர் பொம்பளைங்களுக்கு எடுக்கிறதுல ரொம்ப ஓவர். ஊர்லேயே அந்த மாதிரி செய்கிறது இழுக்கிறது. எங்கடி இவங்க புருஷன் போயிட்டான் ஆடி பாரு அப்படிங்கிற கொடுமைலாம் பயங்கரமான கொடுமைலாம் பண்ணாங்க. அதெல்லாம் சொல்கிறதுல இன்றைக்கி சூழ்நிலைக்கு அன்றைக்கிற சூழ்நிலைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சித்திரவதைப்பட்டது, பாதிக்கப்பட்டது. அதிகம் செங்கப்பாடியை விட போலீஸ்காரர்கிட்ட நல்லூர்
இந்தாண்ட கடம்பூர் இந்த சைடு கருங்களூர் கத்திரிப்பட்டி கோயம்பேடு இதெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுச்சு. பொழுதுனா யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஆம்பளைங்க அன்னைக்கு சூழ்நிலையில அவங்க வந்து என்ன வேணும்னு செஞ்சுட்டு போனோம். அன்னைக்கு சூழ்நிலையில வந்து நாங்க வந்து ஜாதிகாரன்னு சொல்றதுக்கு கூட பயம். ஜாதிகாரன்னு சொன்னாலே சிக்கல் அடி. ஜாதிகாரன் சொல்லும்போது எங்களுக்கு பயம். அன்னைக்கு அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு தான் சொல்லிக்குவோம் நாங்க. ஏன்னா அப்படி சொன்னாதான் கொஞ்சம் அடி தப்பிக்கணும். யாரும் சரியா அடிக்க மாட்டாங்க. நாங்க ஹோட்டலில் போகிற வண்டி திடீர்னு நம்மளுடைய ஜாதி சொன்னாவே அவங்க ஜாதிக்காரன் தானே சிக்கனவங்களும் அடிப்பாங்க. நிமிந்துக்கிட்டு போனால் அடி இல்லை, குமிச்சிட்டு போனால் அடி. குமிச்சிட்டு போனால் அடி. ஏடா குமிச்சிட்டு போகிறான், மாறுறா சாப்பாடு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நிறுத்த அப்படியே நிறுத்துறா வாடா எந்திரா என்னடா ஏடா குமிச்சிட்டு போகிற நிமிந்துட்டுல போயிருக்கணும். அப்படி இன்னும் குற்றவாளியாக இருக்குது தானே குமிச்சிட்டு போகிறான்னு அவங்களுக்கு ஒரு அறிகுறி. எல்லாம் சரக்குலேயே இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய இதுலேயே. கறி அங்கே தான் மாட்டு கறி தான் கொளுத்து போன கறி தங்குறாங்களே, டாட்டை பிடிச்சி கொடுத்துடணுமே. அந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னா 6 மணி ஆனால் உங்கள் கடை பக்கம் என் கடையில் ஒரு கூட வைக்காது. ஆம்பளைங்களும் யாரும் கிளவுங்க கிளவிங்க இங்கே தாங்கிறாங்க. ரோட்டு மேலே நாங்களாம் நான் தாரையாட முடியாது, தூரமாக தாங்கின மரப்பா கொலையிறதுன்னா ஓடி கல்லாட்டையா அலங்கா இந்த முள்ளோட இந்த மாதிரி யார் தெலுங்குன்னு நேர் அப்படி காற்றுலையா அப்படி தான் படுத்துக்கிட்டு இருக்கணும். அதுவும் பயந்து தான் படுத்துட்டு வாழணும். அந்த மாதிரிலாம் சித்திரவதை தகவல் கொடுத்த மனுஷனுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாரு, பயங்கரமான பனிஷ்மெண்ட்டு. ஆனால் கர்நாடகாக்கார் இன்னும் ஓவர் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாங்க. அது என்ன போய் அன்றைக்கி சூழ்நிலைக்கு தப்பு யார் செஞ்சாங்களோ அவங்க தான் செய்யணும். இருக்கிறவங்க பகுத்து கொடுமைக்கு போனவங்களும் விருப்பம் வந்து வாங்கினா போய்த்தான் ஆகணும், போகாத கருத்து இல்லை. அன்றைக்கி போலீஸும் பயக்கணும்னா அவருக்கும் பயந்து போகணும். அப்படிங்கும்போது வாழ்ந்தானே ஆகணும் நாங்களாம் வகுத்து கொடுமைக்கு. அந்த மாதிரிலாம் பயங்கரவாதம் கொடுத்துட்டாங்க. மைசூர் டேமில் இருந்துங்க இதுதான் கர்நாடகா தண்ணி. நம்ம ஒகேனக்கல் வழியாக வந்து காவேரி தண்ணிங்கிறது இதுதான். இப்போ வந்து தமிழ்நாடு மேட்டூர் டேமுக்கு வந்து ஜாயிண்டாக இந்த மேட்டூர் டேம் தண்ணி தான் இது. நம்ம மைசூர்லேருந்து வர தண்ணி ஒகேனக்கல் வழியாக வந்து மேட்டூர் போகிறது. அந்த வழியில் வந்து வீரப்பம் வந்து சிங்காபுரங்கிறது அங்கே தான் கேம்ப்பு. அங்கே கேம்ப் இருக்கும்போது முத்துலட்சுமி வந்து முத்துலட்சுமியோடைய வந்து பூர்வீகம் வந்து நெற்பூர். அவங்க வந்து இந்த ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இதை மிளகாய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கும்போது வீரப்பனுக்கும் அவளுக்கும் முத்துலட்சுமி தொடர்பாச்சு. தொடர்பானதும் அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு அப்புறம் முத்துலட்சுமி கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே புறப்பட்டேன். அப்படி முத்துலட்சுமி அவங்க பூர்வீகம் வந்து நெற்பூர். இங்கே வந்து சிங்காபுரத்தில் வந்து இது ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இதை மிளகாய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இது வீரப்பன் வந்து அந்த சந்தன கட்டை ஓட்டிக்கிட்டு அப்படி கொஞ்சம் தொடர்பாகி அப்புறம் முத்துலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்படி அவங்க வந்து சிங்காபுரங்கிறது இங்கே தான். சிங்காபுரம் தான் இங்கே முத்துலட்சுமி இந்த தங்கிற சிதம்பரம் ரேஞ்சருங்க வந்து வடக்கு பேட்டிலேருந்து வந்தவங்க. இங்கே தமிழ்காரன் தான் சொல்கிறாங்க. அவர் வந்து இங்கே இந்த பிரிட்ஜி பாலம் இங்கே வந்து கர்நாடகா தமிழ்நாடு சென்ட்ரல் பாலம். அது இப்போ இந்தாண்ட பாதி கர்நாடகா பாதி தமிழ்நாடு. இந்த பிரிட்ஜி மேலே இருக்கும்போது தான் சிதம்பரம் ரேஞ்சில் வீரப்பம் அந்த மரத்துலேருந்து அடித்தது.